வணக்கம் நண்பர்களே. சென்னையில் டிராஃபிக்னா நினைவுக்கு வர முதல் இடங்களில் ஒன்று மத்திய கைலாஷ் ஜங்ஷன். பீக் ஹவரில் இந்த சிக்னல் கிட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கிண்டியிலேருந்து ஓஎம்ஆர் போகிறவங்க, அடையார்லேருந்து ஐஐடி சைடு போகிறவங்க, ஐடி எம்ப்ளாயீஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லி கம்யூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஜங்ஷன் ஒரு டெய்லி சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா இது வெறும் சிக்னல் இல்லை, ஐஐடி மெட்ராஸ், சர்தார் பட்டேல் ரோட், ஓஎம்ஆர், அடையார், கிண்டி போன்ற பகுதிகளை இணைக்கும் மிக முக்கியமான ஜங்ஷன். அதனால் இந்த இடத்துல நெரிசல் தவிர்க்க முடியாது. ஆனால் இப்போ இங்கே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. சென்னை மத்திய கைலாஷ் புதிய எல் வடிவ மேம்பாலம். இந்த மேம்பாலம் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே டிராஃபிக் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கா? சிக்னலில் காத்திருக்கும் நேரம் குறைஞ்சிருக்கா? ஓஎம்ஆர் பயணிகளுக்கு உண்மையான நிவாரணம் கிடைச்சிருக்கா? இல்லை டிராஃபிக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கா? இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மத்திய கைலாஷ் சென்னை சிட்டியோட பரபரப்பான பல முக்கிய பகுதிகளை இணைக்கும் ஒரு முக்கியமான ஜங்ஷன். டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜங்ஷனை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக ஓஎம்ஆர் சைடு. டைட்டில் பார்க் போன்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்குது. அதனால் பீக் ஹவர்ஸில் மத்திய கைலாஷ் சிக்னல் கிட்ட போக்குவரத்து நெரிசல் ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இந்த இடத்துல புதுசாக எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஒரு புதிய திட்டமும் செயல்படுத்தப்படுது. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புதிய மேம்பாலம் ஐஐடி ஃப்ளைஓவர் கிட்ட ஆரம்பித்து ஓஎம்ஆரில் கஸ்தூரிபாய் நகர் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட முடியுது. இந்த மேம்பாலம் கிண்டி சைதாப்பேட்டை சைட்லேருந்து வர வாகனங்களை டைரெக்டாக ஓஎம்ஆர் சைடில் கனெக்ட் பண்ணுது. அதனால் கிண்டி சைதாப்பேட்டையிலிருந்து சர்தார் பட்டேல் ரோடு வழியாக ஓஎம்ஆர் போகிறவங்க இனி மத்திய கைலாஷ் சிக்னல் கிட்டே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ட்ராவல் டைமும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த புது மேம்பாலம் வழியாக 2 நிமிஷத்தில் ஓஎம்ஆருக்கு போக முடியும். இது சர்தார் பட்டேல் ரோட்லேருந்து ஓஎம்ஆருக்கு போகிற வாகனங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு வழி மேம்பாலம். ஓஎம்ஆர்லேருந்து அடையாருக்கு போகும் வாகனங்கள் ஐஐடி ஃப்ளைஓவர் கீழே யூட்டர்ன் எடுத்து தான் போகணும். ஓஎம்ஆர்லேருந்து கிண்டி சைதாப்பேட்டை அடையார் போகிறவங்க மத்திய கைலாஷ் டெம்பிளுக்கு பேக் சைடில் இருக்க ரோடு வழியாக சர்தார் பட்டேல் சாலைக்கு வரணும். மத்திய கைலாஷ் ஜங்ஷனில் ஓஎம்ஆருக்கு செல்ல சிக்னலுக்காக காத்திருக்கும் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் கிண்டியிலேருந்து அடையார் நோக்கி போகிற வாகனங்களும் நேராக போக முடியாமல் சிக்னலுக்காக காத்திருக்கும் சூழ்நிலை இருந்தது. இந்த புது மேம்பாலம் இங்கே கட்டப்பட்டதால் கிண்டி சைதாப்பேட்டையிலிருந்து அடையார் நோக்கி போகிற வாகனங்களும் அடையார்லேருந்து கிண்டி நோக்கி போகிற வாகனங்களும் இனி சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த புது மேம்பாலத்தால் மத்திய கைலாஷ் சிக்னல் கிட்ட போக்குவரத்து நெரிசல் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கிண்டி சைதாப்பேட்டை அடையார் செல்லும் வாகனங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த சிக்னலை கடந்து போகிறது தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். கஸ்தூரிபாய் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பொதுமக்கள் இந்த மேம்பாலத்தை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜும் அமைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் பொதுமக்களும் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓஎம்ஆரில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சாலையில் ஏற்கனவே இந்திரா நகர் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு யூட்டர்ன் பிரிட்ஜும் திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு யூட்டர்ன் பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க. இதனால் ஓஎம்ஆரில் டிராஃபிக் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு.
ஓஎம்ஆரில் திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 வேலை நடக்கிறதால மத்திய கலேஷ் மேம்பாலம் வழியாக வர வாகனங்களால் இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடையார்லேருந்து சிக்னல் ஃப்ரீயாக கிண்டி நோக்கி போகிற வாகனங்கள் ஓஎம்ஆர்லேருந்து அடையாருக்கு போக ஐஐடி ஃப்ளைஓவர் கீழே யூட்டர்ன் எடுக்க காத்திருக்கும் வாகனங்களால் ஐஐடி ஃப்ளைஓவர் கிட்ட போக்குவரத்து நெரிசல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாகும்போது டிராஃபிக்கை டைவர்ட் பண்ண கிண்டி சைதாப்பேட்டைக்கு செல்லும் வாகனங்களுக்காக ஐஐடி ஃப்ளைஓவர் தற்காலிகமாக திறந்து விடப்படுது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஒரு புதிய திட்டமும் செயல்படுத்தப்படுது. ஐஐடி ஃப்ளைஓவர்லேருந்து அண்ணா சாலை வரைக்கும் சர்தார் பட்டேல் சாலையை அகலப்படுத்தும் வேலை விரைவில் தொடங்கப்பட இருக்கு. அண்ணா சாலையிலிருந்து ஆளுநர் மாளிகை வர, ஆளுநர் மாளிகையிலிருந்து ஐஐடி ஃப்ளைஓவர் வரைன்னு 2 கட்டமாக இந்த சாலையை அகலப்படுத்துகிற வேலை நடக்கும். இதனால் சர்தார் பட்டேல் சாலையில் போக்குவரத்து நெரிசல் நல்லாவே குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக பார்த்தா இந்த மத்திய கைலாஷ் மேம்பாலத்தால் மத்திய கைலாஷ் ஜங்ஷனில் போக்குவரத்து நெரிசல் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஓஎம்ஆர் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு பயண நேரம் கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஆனால் ஐஐடி ஃப்ளைஓவர் கீழே மற்றும் ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் பீக் ஹவர்ஸில் நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சர்தார் பட்டேல் சாலையில் சாலையை அகலப்படுத்தும் பணி முடிஞ்சதுன்னா போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையுன்னு எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த மத்திய கைலாஷ் மேம்பாலம் இந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியமான மேம்பாலம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.